அடுத்தது நான்காவதாக அடுத்தது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யோவான் அந்த சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்துல எல்லாருக்குமே தெரியும், லாசரு இறந்துட்டாரு. ஆண்டவர் அந்த 3 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போறாரு, 4 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போறாரு. அப்போ மார்த்தா மரியா சொல்றாங்க, அவனை புதைச்சி 4 நாள் ஆயிற்று. ஆண்டவர் அதை பத்தி கேரே பண்ணல. 4 நாள் ஆனா, 1 வாரம் ஆனா, அவனை புதைச்சி 1 மாசம் ஆனா எனக்கு என்ன, எனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் வருகிற நேரத்துல வந்து அந்த இடத்துல பாருங்க, 43வது வசனத்துல ஒரே வார்த்தை சொல்றாரு, இவைகளை சொன்ன பின்பு லாசரு வெளியே வா, வெளியே வா. That's all, that's it. வெளியே வா. வெரி ஷார்ட் வேர்ட், ஸ்வீட் வேர்ட், ஸ்ட்ராங் வேர்ட். அதனால வெளியே வா. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள இந்த வார்த்தைகள் தேவை. உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு வார்த்தை தேவை. பாவத்துக்குள்ள உள்ள பூந்துகிட்டு, சமாதானம் இல்லாம குடியில பூந்துகிட்டு, போதைப் பொருட்குள்ள பூந்துகிட்டு, சண்டைக்குள்ள இருந்துகிட்டு, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம இருந்துகிட்டு, வெளியில ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு, உள்ளுக்குள்ள ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்கனாக்கா, கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ வெளியே வா. கண்டிப்பாக இது ரொம்ப தேவை. தயவு செய்து ஆண்டோடைய அன்பு வித்தியாசமான அன்புங்க. அந்த அன்புக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், அநேகருக்குள்ள கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தையில வல்லமை உண்டு, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. வியாதியா இருக்கிறீங்கன்னாக்கா தொட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ சுகமளிக்க வல்லவர் ஐயா, இத்தனை சுகத்தை கொடுத்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பங்களை கண்டிப்பா மாற்ற வல்லவரா இருக்கிற வார்த்தையை விசுவாசிக்கும் போது, விசுவாசம் நம்மளுக்குள்ள அதை நம்பணும். ஆண்டவர் செய்ய வல்லவர் என்பதை நம்பணும்.